Hi children, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மல்டிப்ளிகேஷன், பெருக்கல். பெருக்கல் அப்படினா தொடர் கூட்டலோட சுருக்கம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெருக்கல். நிறைய நம்பர்ஸ் போட்டு நிறைய நேரம் கூட்டிட்டு இருக்கிறதுக்குள்ள ஷார்ட்டா டக்குன்னு பெருக்கி சொல்லிடலாம், ஸ்மார்ட்டா. இல்லையா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து நிறைய பெருக்கல் பார்த்திருப்பீங்க. அதனால வந்து ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெருக்கலுக்கு போயிடலாம். ஓகேவா? ரெடியா? ஃபர்ஸ்ட் 5 into 4. இந்த பெருக்கல் குறியீடு இது வந்து நம்ம இன்டு அப்படினு சொல்லணும். பெருக்கல் குறி என்னன்னு சொல்லலாம்? இன்டு. இது ஈக்குவல் டு 5 into 4 equal to 5 20. 5 4s are 20. நீங்க வாய்ப்பாடு தமிழ்ல படிச்சிருக்கீங்களா இங்கிலீஷ்ல படிச்சிருக்கீங்களா? தமிழ்ல படிச்சிருக்கீங்க. சோ தமிழ்ல போயிடலாம். ஓகே ஓகே. இப்போ 37 into 2 37 பெருக்கல் 2 2ஆல 37 பெருக்கணும். இது வந்து 2 டிஜிட் பெருக்கலுக்கு 2 இலக்க நம்பரை ஒரு இலக்க நம்பரால பெருக்க போறோம். 2 எடுத்துக்கணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் 1s பெருக்கிக்கணும். 2 7 14 14க்கு 4 மீதி இருக்கிற 1 இங்க போட்டுக்கணும். ஒரு சிலர் சைடுல போடுவாங்க, ஒரு 2 7 14 14 வந்திருக்கு. இதுல நம்ம 4 மட்டும் தான் இங்க போடணும், 1 போடக்கூடாது. ஏன் மிஸ் அப்படின்னா 2 7 பெருக்கும்போது இது வந்து 1s பிளேஸ், 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நம்பரை நம்ம பெருக்கிறோம் இல்லையா? அப்ப 2 7 14 வந்துச்சு. அப்ப 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 4 மட்டும் தான் எடுத்து ஒன்றுகளுக்கு நேரா போடணும். இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 1 அப்படியே தான் வச்சுக்கணும். இந்த 2 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 3ஆல பெருக்குன வாட்டி ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ஆன்சரோட கூட்டி அதுக்கப்புறம் போடுவோம். இந்த பெருக்கல்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சக்கூடிய நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அடுத்தது 2 7ஆல பெருக்கியாச்சா? அடுத்து என்ன பண்ணலாம்? 2 3ஆல பெருக்கலாம். 2 3 6 மனசுல வச்சுக்கோ. மீதி இங்க எங்க நம்பர் இருக்கு? 6ஓட 1 கூட்டினா 7. இப்போ அந்த 7 இங்க போடுறோம். அவ்வளவுதான், இது பினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து 1 டிஜிட் பெருக்கல் அப்படிங்கறனால. அடுத்தது 3 இலக்க நம்பரை ஒரு இலக்க நம்பரால பெருக்க போறோம். 508 போட்டிருக்கேன், இங்க 3 போட்டிருக்கேன். அதே ஸ்டெப் தான். 3ஆல ஒன்றுகள் இடத்துல இருக்கக்கூடிய 8 பெருக்குனா 3 24 24க்கு 4 மட்டும் போட்டுக்கிட்டேன், மீதி 2 அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து 3ஆல 8 பெருக்கிட்டோம். அடுத்தது 3ஆல 10s பிளேஸ்ல இருக்கக்கூடிய 0வை பெருக்கணும். இங்கதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 0வால எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். இப்ப 0 10 0 100 0 1000 0 லட்சம். புரியுதா? 0வால எந்த நம்பரை பெருக்கினாலும் உனக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். 0 மனசுல வச்சுக்கோ. மீதி ரிமைண்டர் என்ன வச்சிருக்கோம்? 2 வச்சிருக்கோமா? அப்ப 0 plus 2 2 போட்டாச்சு. அடுத்தது 3ஆல 5 பெருக்கிறோம். 3 5 மீதி ஏதாவது இருக்குதா கூட்டுறதுக்கு? இல்ல. அதனால 15 அப்படியே போட்டுக்கிட்டோம். 1524 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் போலாமா? இப்ப நம்ம 4 இலக்க நம்பரை 2 இலக்க நம்பரால பெருக்கலாம். இது வரைக்கும் ஒரே இலக்க நம்பரால தானே பெருக்கிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, 2 இலக்க நம்பரால பெருக்கல ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 1வது ஸ்தானத்துல இருக்கிற இந்த 4 எடுத்துக்கிட்டு இந்த 4 நம்பரையும் பெருக்கிக்கலாம். ஓகே, 4 6 சொல்லுங்க, 4 6 24க்கு இந்த 4 மட்டும் இங்க போட்டுக்கிறோம். மீதி இருக்கிற அப்படியே வச்சுக்கலாம். 4 5 20 மனசு வச்சுட்டு மீதி இருக்கிற 2 கூட்டிக்கலாம். 22 22க்கு மீதி 2. 4 16 16 2 18 18க்கு 8 மீதி 1. 4 2 டக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். திரும்ப வாய்ப்பாடு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லக்கூடாது. சரியா? வாய்ப்பாடு டக்கு டக்குன்னு சொல்லணும். இப்போ 1s-ஆல எல்லாத்தையும் பெருக்கி முடிச்சிட்டோமா? இப்ப எந்த பிளேஸ்ல இருக்கிற நம்பர் பெருக்க போறோம்? 10s-ஆல எல்லாத்தையும் பெருக்கும் போது ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ஆன்சரை நம்ம இங்க 10s பிளேஸ்க்கு நேரா இருக்கதா போடணும். ஓகே,
டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிற இந்த 2 ஆல எல்லா நம்பரையும் நம்ம பெருக்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 into 6. 2 6 12. 12க்கு 2 மட்டும் போட்டுக்கணும். மீதி இருக்கிற 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேரா இருக்கிற இடம் blank-ஆ இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம பெருக்கல் குறி போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம டென்ஸ் பிளேஸால தானே பெருக்க போறோம், அதனால டென்ஸ் பிளேஸ்க்கு நேரா தான் வர்ற ஆன்சர் நம்ம போடணும். அதே மாதிரி இங்க ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது 100 பிளேஸ். சோ இத பெருக்கி வரும்போது 100க்கு நேரா போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம் மேத்ஸ்ல பெருக்கம். அடுத்தது 2 ஆல 5 பெருக்கணும். 2 5 10. 10ஓட மீதி 1 வச்சு கூட்டினா 11, மீதி 1. 2 8, 8 1 9. 9 போட்டாச்சு. 2 2 4. அவ்வளவுதான். இந்த பக்கம் நம்பர் எதுவும் இல்ல. சோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். சம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன போணும்? கூட்டணும். 4க்கு 4, 2 2 4, 1 9. 9 பிளஸ் 9 18. 18க்கு 8 போட்டுட்டேன். மீதி 1 எங்க வைக்கலாம்? 4க்கு மேல வைக்கிறீங்க. 9க்கு மேல 8க்கு மேலன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி வைக்க கூடாது, சரியா? பக்கத்துல இருக்கிற நம்பருக்கு மேல வச்சுட்டு 1 plus 4 5 டிஜிட் நம்பர் கிடைச்சிருக்கு. 4 டிஜிட் 5 டிஜிட் ரவுண்ட். ஓகே, இப்போ நமக்கு 5 டிஜிட்ல ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ 4th டிஜிட்டையும் 5th டிஜிட்டையும் ரவுண்ட் அப் பண்ணி 58,944 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை முடிச்சிடலாம். அவ்வளவுதான் பெருக்கல். ஓகேவா? ஆனா பெருக்கல் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் நோட்ல சென்டர்ல தான் சம்ஸ் எல்லாம் எழுதணும், சரியா? அப்பதான் இப்படி பெருக்கி போட்டுட்டு போகும்போது இங்க வந்து மார்ஜின்ல இடிக்காது. மேத்ஸ் நோட் ஃபேர் நோட் எடுத்துக்கோங்க. சென்டர் ஆஃப் த பேஜ்ல சம்ஸ் போடுங்க. ஒரு சம் போடுங்க, ஆன்சர் எழுதுங்க, கோடு போட்டுக்கோங்க. ரெண்டாவது சம் போடுங்க,